தொடர்ச்சியாக எடுக்காமல் இருக்கிறதன் காரணமாகவே நம்ம வந்து பல ஜென்ரேஷன்ஸ் வந்து இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. இப்போ உடனடியாக உள்ள பிரச்சனை என்னென்னா, இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இந்த அறிவிப்போடு நின்றக்கூடாது, 50% சீலிங்கை, ரிசர்வேஷனுக்கு உள்ள சீலிங்கை வந்து எடுக்கணுங்கிறது தான் அடிப்படையான. தமிழ்நாட்டில் 69 இருக்கு. மற்ற திட்டங்கள்லாம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் கூட இப்போ மக்கள் தொகை உயர்ந்ததுன்னு வச்சுங்க. இப்போ பீகாரில் எடுத்தாங்க. பீகாரில் எடுத்ததில் வந்து எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் வந்து ஒரு 4% வந்து உயர்ந்திருக்கிறாங்க. முஸ்லீம்ஸ் வந்து இப்போ நம்ம அதிகமாக மக்கள் தொகையை பெருக்கிட்டாங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் அவங்க 0.8% தான் உயர்ந்திருக்குது. எக்ஸ்ட்ரீம் பேக்வர்டாக இருக்குது. ஆமாம், அவங்க எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட். ஸோ இப்போ இந்த 4% அவங்க ரிசர்வேஷனை உயர்த்தி கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கு வந்து மொத்தமாக 2 பேரும் சேர்ந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி சேர்ந்து வந்து அங்கே 63.13% கண்டுபிடிச்சிருக்காங்க. மண்டல் கமிஷன் என்ன சொல்லிட்டு 52 தான் அப்படின்னு சொல்லி 1931 பேஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னைக்கு 63ங்கிறது அது தெரியுது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷனை உயர்த்தணுமா இல்லையா? ஓபிசிக்கான இதை வந்து அந்த 27 பிரேக் பண்ணிட்டு ஒன்றிய அளவில் அனைத்துக்கும் வந்து 63% இருக்குன்னா அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும். பிரச்சனை இங்கே என்ன, 90% 80% அவங்க தான் இருக்காங்கிறது தானே நம்ம பிரச்சனை. இப்போ ரிசர்வேஷன் கேட்குறவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் தமிழ்நாட்டில் போராடினது என்ன, கல்வி, சுகாதாரம், அரசியல் அதிகாரம் எல்லாத்துலேயும் அவங்களே இருக்கிறாங்கங்கிறத வந்து தானே பிரச்சனை. இப்போ மற்றவங்களுக்கும் அதுக்கு 90% மக்களுக்கு பங்கு இல்லைங்கிறது தானே பிரச்சனை. இப்போ இத்தனை ஆண்டுகள் நம்ம கடந்து வந்திருக்கோம், அந்த விஷயம் மாறாமல் அப்படியே இருக்குது. இல்லை, தமிழ்நாடு வேறுங்க, நார்த் இந்தியா வேறு. டோட்டலி தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பார்க்கறதுனால நமக்கு தெரியல. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இப்போ மாறி வந்து மண்டல் கமிஷனுக்கு அப்புறம் வந்து விபி சிங் காங்கிரஸ்லேருந்து வந்தாருங்க. பெரியார் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தார். இது போன்ற கொள்கைகளை எதிர்த்து தானே அவங்களாம் வெளியே வந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கொள்கைகளை தான், சமூக நீதி கொள்கைகள் தான் காங்கிரஸுக்கு எடுத்துருக்குது. காங்கிரஸை மறுத்து வந்தது. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்டெடியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து அதை செய்வாங்களாங்கிற கேள்வி. வணக்கம். ஒரு செய்தி பல கோணம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் திரு ஜோதி சிவஞானம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மத்திய அமைச்சரவை இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்புக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. முதல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன சார்? இல்லையா, நம்ம சென்சஸ் எடுக்கிறோம் இல்லையா, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சென்சஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த சென்சஸில் வந்து இப்போ பாப்புலேஷன் எனுமரேஷன் பண்ணும்போது ஏஜ், வயது இதெல்லாம் கேட்கும்போது அவங்க ஜாதியும் என்னன்னு கேட்டு வந்து இது பண்ணுவோம். இது நம்ம 1881 பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். 31 வரைக்கும் செஞ்சோம். 41 அந்த உலக போர் காரணமாக வந்து நடத்தப்படல. சுதந்திரம் அடைந்த பிறகு வந்து 51 வந்து இவங்க வந்து அதை நிறுத்தினாங்க. அம்பேத்கர் இருந்ததுனால வந்து அதாவது ரிசர்வேஷனையும் நிறுத்திட்டாங்க, இந்த இதையும் வந்து மக்களை பிரிச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாங்க. அம்பேத்கர் இருந்ததுனால வந்து எஸ்சி எஸ்டிகளுக்கு வந்து அது சென்சஸில் தொடர்ந்து அதை எடுத்தாங்க. ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் இருக்கும். ஆமாம், ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் இருக்கும். ஓபிசியை மட்டும் எடுத்துட்டாங்க. ஓபிசியும் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. அதனால் இது வந்து புதுசாக இது பண்ணுறது இல்லை. 93 ஆண்டுகள் இல்லை, அது போய் நம்ம வந்து தொடர்ந்து பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி இருந்தே எடுத்துகிட்டு இருக்கோம். சுதந்திரம் அடைந்த பிறகு இவங்க நம்ம வாங்கிட்டு இருந்த ரிசர்வேஷனை நிறுத்திட்டாங்க, எல்லாருக்குமான இடஒதுக்கீட்டை நிறுத்திட்டாங்க. கூடவே இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதையும் ஓபிசிக்கும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கும் நிறுத்திட்டாங்க. நம்ம அங்கே பிசின்னு சொல்லுவோம், அங்கே நேஷனல் லெவலில் ஓபிசின்னு அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் நிறுத்திட்டாங்க. ஆனால் சட்டப்படி கான்ஸ்டியூஷன் படி வந்து அதை எடுக்கணும். இப்போ ஆர்டிகிள்ஸ் இது கான்ஸ்டியூஷனில் வந்து 14, 15 இதிலெல்லாம் வந்து 340 வந்து குறிப்பாகவே சொல்லுது என்னென்னா, இதுக்குன்னு வந்து ஒரு கமிட்டி போடணும். இப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் போடுற மாதிரி ஒரு கமிஷன் அமைச்சு, அந்த கமிஷன் வந்து இவங்கெல்லாம் எவ்வளோ இருக்காங்க, இவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, இவங்களோட சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்ணணும், அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு என்ன செய்யணுங்கிறத ஆய்வு செஞ்சு அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி தான் வந்து கமிஷனே 340 படி போடணும். இப்போ அதுக்கு வந்து இந்த புள்ளி விவரம் தேவை. ஸோ அவங்க இதை செய்யணும் அவசியமாக வந்து சென்சஸில் செஞ்சால் தான் அதை. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து 2 கமிஷன் தான் நம்ம போட்டிருக்கோம். கலேல்கல்கர் கமிஷன் வந்து முதல்ல போட்டது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, அப்புறம் மண்டல் கமிஷன் 40 வருஷம் கழிச்சு போட்டது. ஸோ அதனால் இது வந்து புதுசாக எடுக்கலை, ஏற்கனவே எடுத்துகிட்டு இருந்தால். அது இல்லாமல் இப்போ யூபிஏ பீரியடில் வந்து 2011 அவங்க வந்து சோஷியோ எக்கனாமிக் இது வந்து காஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க. இந்த அரசு வந்து அவங்களும் வெளியில் அதை வந்து இப்போ அங்கே உள்ளுக்குள்ளேயே ப்ரெஷர், காங்கிரஸுக்குள்ளேயும் ப்ரெஷர் இருக்குது. சரி, காங்கிரஸ் தான் இதை மறுத்து வந்தது. இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி அதிலேருந்து மாறி வந்துட்டார். 2-3 வருடங்களாக வந்து அதை கடுமையாக வந்து உறுதியாக சொல்கிறாரு.
எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் 24 நாங்கள் வந்து அதை செய்வோங்கிறதும் செஞ்சிட்டாரு. அதே மாதிரி அவங்க ஆள்ற மாநிலங்களில் தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து அதை வந்து நடத்தியும் காட்டிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. கர்நாடகாவில் மாநிலங்கள் எடுக்கிறது வந்து தேவையில்லாததுன்னெலாம் சொல்கிறாங்களே. இல்லை மாநிலங்கள் வந்து இப்போ அவசியம் இல்லைங்க. சென்சஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து நம்ம தேசிய அளவில் எடுக்கணுங்கிறது தான். பட் இவங்க வந்து இப்போ வந்து நம்ம 2 வருடமாக விவாதம்லாம் பண்ணும்போது மாநிலங்கள் எடுக்கணும், நீங்கள் நம்ம மாநிலத்திலே டிமாண்ட்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம். இன்றைக்கி அதை பற்றி இப்போ முக்கியமாக பீகார் சென்சஸ் வந்து தெளிவாக காமிச்சிடுச்சு. பீகார் சென்சஸ் வந்து காமிச்ச பிறகு தான் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்குது. ஏன்னா பீகார் சென்சஸை வந்து 63% ஓபிசி வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் 63%. அவங்களுக்கு ரிசர்வேஷன் 45 தான் இருக்குது. ஸோ இப்போ ரிசர்வேஷனை உயர்த்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இப்போ அடித்தாங்க. அதுக்கு ஃபைல் பண்ண அஃபிடவிட்லேயே வந்து ஒன்றிய அரசு என்ன சொன்னிச்சு, இது ஒன்றிய அரசினுடைய வேலை அப்படின்னு சொன்னிச்சு. இவங்க பண்ணவே கூடாது, யூனிஃபார்மாக பண்ணணும். இப்போ கூட அவர் அந்த அமைச்சர் வந்து சொல்லும்போது ஒன்றிய அரசினுடைய வேலை தான் அப்படின்னு சொன்னார். பட் வந்து இவங்க வந்து செய்யலை இது வரைக்கும். ஸோ இப்போ வந்து அறிவித்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இதை உண்மையாக செய்வாங்கங்கிறது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் பார்க்கணும். ஒரு பொருளாதார பேராசிரியராக இத்தகைய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேவையான விஷயமா இருக்குது? இப்போ ரிப்பீட்டடாக ராகுல் காந்தி இவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 100 வருடமாக இந்த இதை வந்து செஞ்சுட்டு வரோம். நம்ம 1851 ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கேட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்து அதை பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்தது. திராவிட இயக்கங்கள் வந்து அதை கடுமையாக இது பண்ணி நம்ம கிட்டத்தட்ட 69 வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு வந்து அது நமக்கு ஆபத்து வந்தப்போ இந்தியா முழுக்க யாரும் ரெசிஸ்ட் பண்ணல, நம்ம தான் ரெசிஸ்ட் பண்ணோம். பெரியார் வந்து முன் நின்று அதெல்லாம் இது பண்ணார். அதனால் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஒன்றிய அளவில் வந்து இது ராகுல் காந்தி இவங்கெல்லாம் இதை பின்பற்ற ஆரம்பித்த பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு எக்ஸ்ரே மாதிரி. உங்களுக்கு வந்து நோய் இருக்குன்னா அதை சரி பண்ணணுன்னா வந்து ஃபஸ்ட்டு டயக்னைஸ் பண்ணணும்ல. ஸோ இங்கே இந்தியாவில் ஜாதினா ஜாதி அதிகமாகிடுமா? சரி, ஜாதினா நம்ம எல்லாம் பிரிஞ்சிருவோமா? பிரிட்டிஷ்க்கு நான் சொன்ன மாதிரி 1881 இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன எல்லாம் உடஞ்சி போயிட்டாங்களா? இப்போ மாநிலங்கள் எடுத்திருக்காங்க, எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்படி சொல்லி தான் இதை மறுத்தாங்க. இப்போ அந்த போர்ட்ரேஷன் எப்படி வருதுன்னா, எடுத்துட்டா ஜாதிய கட்சிகள் இதை எடுத்துகிட்டு அரசியல் பண்ணணும்னு ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அப்படி தான் பார்க்கணுமா? இல்லைங்க, அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் ஜாதினா ஜாதி வந்து வளர்ந்துருமா? இப்போ நம்ம கேட்குறது வந்து உங்களுக்கு இப்போ மெடிக்கல் அட்மிஷனுக்கு வரும்போது உங்கள் ஜாதி என்னன்னு கேட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு கேட்குறோம். அதில் எப்படி ஜாதி வளர்ந்துரும்? விளிம்பு நிலை மக்களுக்கான உங்களுக்கு. ஸோ இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க, சரி அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் என்னென்னா இது சென்சஸில் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், சென்சஸில் இதை கூட ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ எஸ்சி எஸ்டிக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்க வந்து என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களோட வீடு எப்படி இருக்குது, வருமானம் என்ன, இது மாதிரி இந்த பேசிக் இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் அதில் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு இருந்தால் அந்த ஓபிசிக்கு நிறுத்திட்டாங்க, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு நிறுத்திட்டாங்க. இதில் முக்கியமாக இது தேவை என்னென்னா, ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க என்னென்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னா, உங்கள் அரசு திட்டங்களை ரிசர்வேஷன் உட்பட அரசு திட்டங்களை அதற்கேற்ற மாதிரி அமைக்கலாம். இப்போ உணவு கொடுக்குறோமே பிடிஎஸில், அதில் கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு மேலே வந்து விடுபட்டு போயிடுச்சுங்கிற வந்து எஸ்டிமேஷன்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இது எடுத்திங்கன்னா யார் யார் விடுபட்டு போயிருக்காங்கன்னு தெரியும். இப்போ வறுமை கணக்கிட்டுருக்கோம், டெண்டுல்கர் கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சில டேட்டாலாம் கேட்குறோம், ஹவுஸ் ஹோல்டு சர்வேலாம் கேட்குறோம், ஹெல்த் சர்வேல கேட்குறோம். அதில் வந்து வறுமை வந்து அதிகமாக இருக்குது. எப்படின்னா அந்த படிநிலையில் நீங்கள் கீழே போகும்போது எஸ்சி எஸ்டிக்கு வந்து வறுமை அதிகமாக இருக்குது, ஓபிசிக்கு அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்குது, எஃப்சிக்கு சுத்தமாக குறையுது. ஸோ அந்த ஏற்ற இறக்கம் வந்து சமூக படிநிலையில் வறுமை வந்து அப்படியே இன்வர்ஸாக எதிர்மறையாக இருக்குது. தொடர்ச்சியாக எடுக்காமல் இருக்கிறதன் காரணமாகவே நம்ம வந்து பல ஜென்ரேஷன்ஸ் வந்து இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. இப்போ உடனடியாக உள்ள பிரச்சனை என்னென்னா, இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இந்த அறிவிப்போடு நின்றக்கூடாது, 50% சீலிங்கை, ரிசர்வேஷனுக்கு உள்ள சீலிங்கை வந்து எடுக்கணுங்கிறது தான் அடிப்படையான. தமிழ்நாட்டில் 69 இருக்கு. மற்ற திட்டங்கள்லாம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் கூட இப்போ மக்கள் தொகை உயர்ந்திருக்குன்னு வச்சுங்க. இப்போ பீகாரில் எடுத்தாங்க. பீகாரில் எடுத்ததில் வந்து எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் வந்து ஒரு 4% வந்து உயர்ந்திருக்கிறாங்க. முஸ்லீம்ஸ் வந்து இப்போ நம்ம அதிகமாக மக்கள் தொகையை பெருக்கிட்டாங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் அவங்க 0.8% தான் உயர்ந்திருக்குது. எக்ஸ்ட்ரீம் பேக்வர்டாக இருக்குது. ஆமாம், அவங்க எக்ஸ்ட்ரீம் பேக். ஸோ இப்போ இந்த 4% அவங்க ரிசர்வேஷனை உயர்த்தி கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கு வந்து மொத்தமாக 2 பேரும் சேர்ந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி சேர்ந்து வந்து அங்கே 63.13% கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
மண்டல் கமிஷன் என்ன சொல்லிட்டு வந்துட்டு 52 தான் அப்படின்னு சொல்லி 1931 பேஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னைக்கு 63ங்கிறது அது தெரியுது. ஓகே. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷனை உயர்த்தணுமா இல்லையா? ஓபிசிக்கான இதை வந்து அந்த 27 பிரேக் பண்ணிட்டு ஒன்றிய அளவில் அனைத்துக்கும் வந்து 63% இருக்குன்னா அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் இதில் என்ன தெரிய வரும் அப்படின்னா, உயர்ஜாதி ஏழைகளுக்கு 10% கொடுத்துருக்குங்க. இப்போ அவங்க மக்கள் தொகை தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்க. சரி. இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் 2-3% தான் வந்து அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு 10% எப்படி கொடுக்க முடியும்? அடுத்தது வந்து ரிசர்வேஷனுக்கு வந்து கோர்ட்டுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரையும் அடிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 விஷயங்கள். குவான்டிஃபைபிள் டேட்டா வேணும். அது எதுக்கு குவான்டிஃபைபிள் டேட்டா வேணும்னா, உங்களுக்கு வந்து இப்போ சமூக கல்வியில் வந்து எப்படி பின்னடைவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒன்று, உங்களுக்கு ஆடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் கல்வியிலையும் வேலை வாய்ப்புகளையும் அரசியல் அதிகாரத்திலையும் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். இந்த 3 விஷயம் முக்கியம். குவான்டிஃபைபிள் டேட்டா, உங்களுக்கு வந்து பின்னடைவு சமூகத்தில் கல்வியில் வேலை வாய்ப்புகளில் பின்னடைவு அடைஞ்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இல்லை. இப்போ ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு ஆடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இல்லையா? பிரச்சனை இங்கே என்ன, 90% 80% அவங்க தான் இருக்காங்கங்கிறது தானே நம்ம பிரச்சனை. இப்போ ரிசர்வேஷனுக்கு கேட்குற இவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் தமிழ்நாட்டில் போராடினது என்ன, கல்வி, சுகாதாரம், அரசியல் அதிகாரம் எல்லாத்துலேயும் அவங்களே இருக்கிறாங்கங்கிறத வந்து தானே பிரச்சனை. ஸோ மற்றவங்களுக்கும் அதுக்கு 90% மக்களுக்கு பங்கு இல்லைங்கிறது தானே பிரச்சனை. இப்போ இத்தனை ஆண்டுகள் நம்ம கடந்து வந்திருக்கோம், அந்த விஷயம் மாறாமல் அப்படியே இருக்குது. இல்லை, தமிழ்நாடு வேறுங்க, நார்த் இந்தியா வேறு. டோட்டலி தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பார்க்கறதுனால நமக்கு தெரியல. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இப்போ மாறி வருது. மண்டல் கமிஷனுக்கு அப்புறம் வந்து விபி சிங் காங்கிரஸ்லேருந்து வந்தாருங்க. பெரியார் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தார். இது போன்ற கொள்கைகளை எதிர்த்து தானே அவங்களாம் வெளியே வந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கொள்கைகளை தான், சமூக நீதி கொள்கைகள் தான் காங்கிரஸுக்கு எடுத்துருக்குது. காங்கிரஸை மறுத்து வந்தது, ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் எடுத்துட்டு அதில் வந்து ஸ்டெடியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து அதை செய்வாங்களாங்கிற கேள்வி இருக்குது. ஏன் அதுக்கு முன்னாடி சார் இதுக்கான நிதி எந்த அளவுக்கு தேவைப்படும்? 500 அதுக்கு தான் வரேன். இவங்க செய்வாங்களாங்கிற கேள்வி வந்து சந்தேகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ ப்ரெசென்ட் பண்ண பட்ஜெட்டில் வந்து இதுக்கு வந்து எந்த நிதியும் ஒதுக்கலை. 575 கோடி ரூபாய் வந்து அந்த சென்சஸ் சர்வே எல்லாத்துக்கும் சேர்த்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அது வந்து அவங்க சம்பளத்துக்கே வந்து சரியாயிடும். உண்மையுமே எவ்வளோ வேணும்? இல்லை, 19 டிசம்பரில் வந்து கோவிடுக்கு முன்னாடி நம்ம கண்டக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணப்போ 12,000 கோடின்னு மதிப்பீடு செஞ்சாங்க. இன்னைக்கு விலைவாசி உயர்வு, இன்னைக்கு இதெல்லாம் அடுத்து டிஜிட்டல் அது இதுங்கிறாங்க. இப்போ அதிலலாம் இவங்களை நம்ப முடியுமா? இல்லை, 2014 அப்புறம் டிஜிட்டலாகவே எல்லாமே கிளம்பிட்டு இல்லை, டிஜிட்டல் ரைட்டுங்க, செல்ஃப் எனுமரேஷன் ஆப் மூலியமாக பண்ணுறாங்கிறாங்க. இப்போ வந்து வாக்காளர் பட்டியல்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஓகே. இல்லை, டேட்டாஸ் வந்து ஈஸியாக செக்ரிகேட் பண்ண முடியும்ல டிஜிட்டலில் போனால்? இல்லை, அது பண்ண முடியுங்க. பட் அதுக்கு என்ன செலவு அதிகமாகும், விலைவாசி உயர்ந்திருக்கு. ஸோ 12,000 கோடிங்கிறது அன்னைக்கு 19 இருந்தது, இன்னைக்கு வந்து 22,000 கோடி 25,000 கோடி ஆகலாம். அதற்கு வந்து பட்ஜெட்டில் நீங்கள் ஒதுக்கியிருக்கிறது 575 கோடி தான் ஒதுக்கியிருக்கீங்க. ஸோ 22,000 25,000 கோடி தேவைப்படுற இடத்துல ஸ்பெஷல் மென்ஷனாக நம்ம ஒதுக்கீடு செய்ய முடியாதா? இல்லைங்க, பண்ணாங்க. இப்போ வந்து 3 நாள்லேயே பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணி 3 நாள்லேயே வந்து சப்ளிமெண்ட்ரி டிமாண்ட்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. என்னென்னா, பட்ஜெட்டில் டெஃபிசிட்டை குறைக்கிறதுக்கு சில பில்லெல்லாம் பே பண்ணாமல் வச்சுருந்து 3 நாள் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு அதை பண்ணிட்டாங்க. கூடுதல் செலவுகளுக்கு இப்போ அந்த கூடுதல் செலவு மாதிரி இப்போ இம்மீடியட்டாக வந்து நீங்கள் ஒரு சப்ளிமெண்ட்ரி டிமாண்ட் இதுக்குன்னு ஒதுக்கி, இப்போ ராகுல் காந்தியும் நம்ம தமிழக முதல்வரும் என்ன கேட்குறாங்க, எப்போ நடத்துவீங்கிறதான் கேட்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அதை எதிர்த்து வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அறிவிக்கிறீங்க. அதுவும் வந்து பல்வேறு பொலிட்டிக்கலாக சென்சிட்டிவான இஷ்யூ, நம்ம பார்டரில் இங்கே பீகாரில் எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிற ஒரு மத்தியில் இதை அறிவிக்கிறீங்க. ஸோ இதை திசை திருப்பாக கூட நம்பலாம். அதனால் வந்து நீங்கள் நிதி ஒதுக்கணும். ஒன்று. சரி. ரெண்டாவது, எப்போ பண்ண போறீங்கிறத சொல்லணும். ஏன் அந்த சந்தேகத்தை கிளப்புறீங்க? ஏன் செய்ய மாட்டாங்க? ஏன்னா இது வரைக்கும் வந்து அதை எதிர்த்து வந்திருக்காங்க. என்ன காரணம் எதிர்த்து வந்தாங்கன்னா, இப்போ அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன, அடிப்படையான அவங்களோட சித்தாந்தம், அரசியல் சித்தாந்தம் என்ன, இந்தியா முழுக்க ஒன்று, இந்தியா முழுக்க நம்ம ஒன்று, இந்துக்கள், ஹிந்தி. ஸோ ஹிந்து, இந்தியாங்கிறது தான் அவங்களுடைய கொள்கை. இல்லை, ஆர்எஸ்எஸ்ஸே அதுலேருந்து மாறி வந்துட்டாங்க. இல்லை, இன்னைக்கு இவங்க 2 பேரும் பேசிட்டு தானே செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு எமர்ஜென்சிங்களால பண்ணுறாங்க. இல்லை, இந்த சித்தாந்தத்தை வந்து இப்போ மண்டல் கமிஷன் வந்து அமல்படுத்த விபி சிங் முன் வந்தப்போ இவர் வந்து ரத யாத்திரை போனார். எதிர்ப்பு. இந்துக்களை பிரிக்கிறீங்கன்னு தானே சொல்லி போனாங்க. இப்போ இந்துக்களை பிரிக்கக்கூடாது சாதி வாரியா அப்படின்னு சொல்லி தான் போனோம். ஸோ இவங்களுடைய பொலிட்டிக்கல் பிளான்கே வந்து
ஹிந்துக்களை ஒன்றா வச்சுக்கிட்டு அவங்களோட ஓட் பேஸ் அப்படி நினைக்கிறாங்க. ஓகே. ஆனால் ஹிந்துக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வு, ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டி அவங்க பார்க்க தவறிட்டாங்க. அதான் காங்கிரஸ் அட்ரஸ் பண்ணங்காட்டி அது இவங்க இறங்கி வர காங்கிரஸ் வேண்டிய அட்ரஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, ரிசல்ட்டில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே. இப்போ மக்கள் வந்து இப்போ காங்கிரஸ் மேலே நார்த்தில் முக்கியமாக அங்கே வந்து நம்பிக்கை வருது. இப்போ பீகார் எலெக்ஷன் ஒரு இது என்ன அப்படின்னா, இப்போ அது இவங்க எப்படி அந்த அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கு நேர் எதிராக போவாங்க. சரி. இப்போ அண்மையில் 21 வந்து பீகார் சர்வேக்கு ரிசர்வேஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது கோர்ட்டில் அஃபிடவிட் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ரிட்டனாக பார்லிமெண்ட்டில் வந்து ஆஸ் எ மேட்டர் ஆஃப் பாலிசி இதை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம், ஓகே, இது வந்து டிவைட் பண்ணும், தேசத்தை பிரிச்சிரும் அப்படிங்கிறது 50லேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் தான் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடும் சாத்தியமாகும். இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் எல்லா விஷயமும் அதை நோக்கி தான் போக வேண்டியதாக இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி எடுப்பாங்கிறதே ஒரு பெரிய இல்லைங்க, அதை தான் சொல்கிறாரு. இப்போ நம்ம தமிழக முதல்வர் சொல்கிறதும் ராகுல் காந்தி சொல்கிறதும் என்னன்னா, நீங்கள் எப்போ ஆரம்பிப்பீங்க எப்போ முடிப்பீங்க சொல்லுங்க. ஓகே. ஒன்று டேட்டை சொல்லலையே. இப்போ அவரோட ஸ்டேட்மெண்ட் ஃபோர்த் கம்மிங் சென்சஸ் தான் சொன்னார். ஃபோர்த் கம்மிங் சென்சஸ் 4 வருஷம் வரல. 21 வந்திருக்கணும். சரி சரி. கோவிட்னால நிறுத்தணும். கோவிட் முடிஞ்ச பிறகு இன்னும் சென்சஸ் வரல. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்து ராகுல் காந்தி இன்னொரு விஷயமும் சொல்றாரு. இப்போ நீங்கள் 50%க்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாமே. இப்போ நாங்கள் இந்த டேட்டா எடுத்துட்டு 50% சீலிங்கை பிரேக் பண்ணிட்டு ப்ரொபோஷனேட்டாக நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெரியார் திராவிட இயக்கம்லாம் அதான் சொல்லிடுது. மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்தந்த ப்ரொபோஷனில் நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம், ரிசர்வேஷன் கொடுத்துருவோங்கிறத வந்து அமெண்ட்மெண்ட்டை இப்போ நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் எப்போ ஆரம்பிப்பீங்க எப்போ முடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். 1 பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யுங்க. 2 ரிசர்வேஷனும் மற்ற நலத்திட்டங்களையும் வந்து இதற்கேற்ற மாதிரி நாங்கள் மாடிஃபை பண்ணுவோம், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இம்மீடியட்டாக ரிசர்வேஷன் சீலிங்கை வந்து உயர்த்துவோம் அப்படிங்கிறத வந்து அறிவிக்கணும். அது அறிவிச்சா ஒரு கிரெடிபிளாக இருக்கும். பட் எப்பயுமே எது பற்றி சொல்லாமல், ஸ்பெசிஃபிக்ஸ் எதுவும் சொல்லாமல், நிதி ஒதுக்காமல் நீங்கள் வந்து ஃபோர்த் கம்மிங் சென்சஸ்னால் அது மகளிர் ரிசர்வேஷன் மாதிரி வந்து என்னைக்கு வேணாலும் அது என்னைக்கு ஃபோர்த் கம்மிங்கிறது தெரியாதுல்ல. ஓகே சார், பார்க்கலாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். எப்போ அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே காத்திருக்காங்க. அரங்கத்தில் வரும் பல்வேறு விஷயங்கள் பற்றி ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.